கோடிக்கு நேரடியாகவே குறிப்பாக அரிச்சல் பகுதிக்கு சென்று இங்கிருந்து பாலம் கட்டலாமா அல்லது கப்பல் விடலாமா என்று ஆய்வு செய்த பொழுது நம்முடைய தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் சுமார் 23 கிலோமீட்டர் தூரம் அவைகள் இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய இந்த நிலையில் 2023 ஜூலை மாதம் இந்தியாவுக்கு வருகை தந்த ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை இந்தியா இலங்கை இணைக்கும் வகையில் சாலை போக்குவரத்து பாலம் மற்றும் பைப் லைன் அமைப்பதற்கான திட்டம் முன்மொழியப்பட்டது. பாலம் அமைப்பது என்பதென்றால் இரு நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பிரச்சனை. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உரிய அறிவுரை பெற்று மீண்டும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கிற வகையில் ஒரு கடிதத்தை அரசின் சார்பாக எழுதப்படும் என்ற நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த கேள்வியிலே அவர் இன்னொரு கேள்வியும் உங்களை கேட்டிருக்கிறார். மும்பையிலே அடல் சேது பாலம் போன்று சென்னையில போக்குவரத்து நெரிசலை குறைக்க பாலம் அமைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை தொடுத்திருந்தார்கள். கலங்கரை விளக்கத்தில் இருந்து நீலாங்கரை வரை சுமார் 15 கிலோமீட்டர் தூரம். எனவே இணைப்பதற்காக கடல் மேலே பாலம் அமைப்பதற்காக விரிவான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பதை DFR மூலமாக தொடர்ந்து திட்ட அறிக்கையை மேற்கொள்ளுகின்ற பணியிலே நெடுஞ்சாலைத்துறை ஈடுபட்டிருக்கிறது. தனுஷ்கோடிக்கு நேரடியாகவே குறிப்பாக அரிச்சல் பகுதிக்கு சென்று இங்கிருந்து பாலம் கட்டலாமா அல்லது கப்பல் விடலாமா என்று ஆய்வு செய்த பொழுது நம்முடைய தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் சுமார் 23 கிலோமீட்டர் தூரம் அவைகள் இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய